ஹாய் நண்பா. இந்த உலகத்தில் இருக்க டாப் 1% மென் இந்த உலகத்தோட பாதி வெல்த்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ வெல்த்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஆனால் இந்த உலகத்தில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த மென் கடைசி வரைக்கும் சர்வை பண்ண தேவைப்படுற பணத்தை கூட சம்பாதிக்க முடியறதில்ல. ஒழுங்காக அவங்க ஃபேமிலியை கூட பார்த்துக்க முடியாமல் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஏன்னா அந்த டாப் 1% மென்னுக்கு எப்படி அந்த பொசிஷன் போகிறதுங்கிற லெசன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க ஒரு ரியல் சுப்பீரியர் மென்னாக இருக்காங்க. ஸோ வாங்க இன்னைக்கு எப்படி ஒரு சாதாரண மென்னாக இருந்து ஒரு சுப்பீரியர் மென்னாக மாறுறதுக்கான 6 லெசன்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, பர்பஸ் மஸ்ட் கம் பிஃபோர் ரிலேஷன்ஷிப். மென் அப்படிங்கிறவங்க ஒரு மிஷன் ஓரியன்ட் கிரியேச்சர். விமன் அப்படிங்கிறவங்க எமோஷனல் கிரியேச்சர். மென்னுக்கு எப்போவுமே அவங்களோட பர்பஸ் தான் முக்கியம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட. ஒரு சுப்பீரியர் மென்னோட ப்ரியாரிட்டி எப்போவுமே பர்பஸாக தான் இருக்கும். அவனோட கெரியர் கோல் அச்சீவ் பண்ணுறது தான் அவனுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனோட ஒய்ஃப், அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான மென்னை யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க அதிகமாக அவங்களோட கோலுக்காண்டி தான் அவங்க உழைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்துல் கலாம், எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், இவங்க எல்லாம் அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அதிகமாக அவங்களோட பர்பஸுக்காக தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சுப்பீரியர் மென்னாக ஆகணும்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்கள் பர்பஸாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நம்பர் 2, டோன்ட் யூஸ் யுவர் ஃபேமிலி அஸ் அன் எக்ஸ்கியூஸ். நான் புகழாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி தான். நான் ஹாப்பியாக இல்லாததுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி தான். எங்கள் அப்பா அம்மா எனக்கு எந்த பணமும் சேர்த்து வைக்கல அப்படின்னு உங்கள் ஃபேமிலியை உங்கள் சுச்சுவேஷனுக்கு காரணமாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உண்மையான சுப்பீரியர் மென் அப்படிங்கிறவன் இந்த மாதிரி அவனோட ஃபேமிலியை காரணமாக வச்சுக்கிட்டு அவனோட கோல்ஸை அச்சீவ் பண்ணாமல் இருக்க மாட்டான். சுப்பீரியர் மேன் என்னைக்குமே அவனோட கஷ்டத்தை ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு அவனோட குழந்தைங்க இவன் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அவனோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுவான். 79% ஆஃப் வேர்ல்ட்ஸ் மில்லியனர்ஸ் ஆர் செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ். இந்த 79% மில்லியனர்ஸோட ஃபேமிலியில் யாரும் இதுக்கு முன்னாடி மில்லியனர்ஸாக ஆனதில்லை. இது இவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி, அதனால நானும் புவராக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இவங்க யாருமே மில்லியனர்ஸாக ஆயிருக்க முடியாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏழையாக பிறக்கிறது உங்கள் தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் ஏழையாகவே இறக்குறது தான் உங்கள் தப்பு. ஸோ உங்கள் ஃபேமிலியை ப்ளேம் பண்ணாமல் உங்கள் சுச்சுவேஷனுக்கு நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த சுச்சுவேஷனை மாற்றுங்க. நம்பர் 3, லிவ் அஸ் இஃப் யுவர் ஃபாதர் வேர் டெட். 2 பையன் இருக்காங்க. ஒரு பையனுக்கு ஃபேமிலி இருக்குது. அவனை அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க. அவன் சொல்கிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாமல் பார்த்துப்பாங்க. ஆனால் இன்னொரு பையனுக்கு அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துடுறாரு. அதனால அவன் தான் அவனோட ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஃபேமிலிக்கு தேவையான பணம், தங்க இடம், அவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு எல்லாத்தையும் இவன் தான் பார்த்துக்கணும். சின்ன வயசுல இருந்தே நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் பெரிய ஆளாக ஆகிட்டுறாங்க. நீங்களே சொல்லுங்கள், இந்த 2 பையனில் இந்த பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும்? ஆப்வியஸாக இந்த செகண்ட் பையன் தான். ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து அவன் ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டான். ஸோ இவனுக்கு இதுக்கு மேலே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவன் அந்த கஷ்டத்தை ஜெயிச்சிட முடியும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பையன் அவனால் அவனையே ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. அவன் எப்படி இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும்? ஒரு சுப்பீரியர் மென்னாக மாறுறதுக்கு நீங்கள் யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒரு மென்னாக பிறந்துட்டாலே நிறைய சேலஞ்சஸை நீங்கள் தனியாக தான் ஃபேஸ் பண்ணணும். நம்பர் 4, நெவர் சேஞ்ச் யுவர் மைண்ட் டு ப்ளீஸ் அதர்ஸ். நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்கலாம், ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது உங்களோட லைஃப், நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். அடுத்தவங்க எடுத்த டிசிஷனில் உங்கள் லைஃப்பை வாழக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறீங்க நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு. நீங்கள் அந்த பிஸ்னஸ்காண்டி ரொம்ப வருஷமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு. ஆனால் உங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, டேய் ஒழுங்கா படித்து ஒரு வேலை வாங்கு, அந்த வேலையில் சம்பாதிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் அம்மா, மாறி நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் பிசினஸ் பண்ணி 10 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிட்டாரு. ஸோ பிசினஸ்ல பண்ணக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு உடனே நீங்கள் ஆமாம் பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆகிடும், ரிஸ்க் எடுக்காமல் போய் 9 to 5 ஜாப் பார்த்து சம்பாதிச்சாலே போதும் அப்படின்னு போயிடக்கூடாது. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால், உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற டிசிஷனை தான் எடுக்கணும். ஒரு சுப்பீரியர் மென் எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்பான், ஆனால் அவன் தான் டிசிஷன் எடுப்பான். ஸோ நீங்கள் தான் உங்களோட டிசிஷனை எடுக்கணும். நம்பர் 5, என்ஜாய் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கிரிட்டிசிசம்.
உங்கள் வாழ்க்கையில் செய்கிறது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றி தப்பாக சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துடக்கூடாது. உங்களோட ஃப்ரெண்டு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லிடுவான். அதை கேட்டு நீங்கள் வருத்தப்படாமல் அந்த தப்பை எப்படி திருத்தணும்னு பாருங்கள். ஒரு சுப்பீரியர் மேன் அவனுக்கு வர கிரிட்டிசிசத்தை பார்த்து பயப்பட மாட்டான். அந்த கிரிட்டிசிசத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பான். ஸோ நீங்களும் கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கணும். நீங்கள் பண்ணது தப்புனா அதை ஒத்துக்கிட்டு சரியானதை செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ப்ளே கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்கீங்க. தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை தள்ளி விட்டுட்டான். அதனால நீங்கள் கீழே விழுந்துட்டுறீங்க. உடனே உங்களை தெரியாமல் தள்ளிவிட்ட ஃப்ரெண்டை ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுறீங்க. உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து டேய் அவன் உன்னை தெரியாமல் தாண்டா தள்ளி விட்டான், நீ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆமாம் நான் பண்ணது தான் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் அடித்த ஃப்ரெண்டுகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். உண்மையான சுப்பீரியர் மேன் இதைத்தான் செய்வான். நம்பர் 6, சூஸ் அ விமன் ஹூ சூசஸ் யூ. நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட டேய் அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே என்னை பிடிக்கலையா, இல்லை என் கூட அவள் விளையாடுறாளா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. ஆமாடா அவளுக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணாலும், எத்தனை கிஃப்ட்டு அந்த பொண்ணுக்கு வாங்கி தந்தாலும், ஒரு தடவை அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலைன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்போவுமே அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்காது. ஸோ நீங்கள் உங்களை பிடிக்காத பொண்ணு பின்னாடி போகிறத விட்டுட்டு வேற பொண்ணை பார்க்கணும். நீங்கள் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கணும்னா உங்களை சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கவங்கள ஹாப்பியாக ஆக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.